நான் வந்து எப்பயுமே போலீஸ்லாம் முரளியை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப புகழ்ந்து தான் நான் பேசியிருக்கேன். பட் போன எபிசோடில் பார்த்தோன்னா எனக்கு முரளி பண்ண அந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னென்னா, ஒரு எஸ்ஐ வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ஒரு கான்ஸ்டபிளாக உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, ராஜா வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுக்கணுமா கூடாதா? அதுவும் வந்து ஃபஸ்ட்டு கால் வருது, அதை பார்த்துட்டு என்னதான் நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு எஸ்ஐ கால் பண்ணும்போது எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? சரி, அதை வந்து வச்சிட்டாரு. திருப்பியும் கால் பண்ணும், அட என்னடா இவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டாரு. அது எப்படி பண்ண முடியுன்றேன். ஆக்சுவலி அந்த டைமிங் நல்லா இருந்துச்சு. அவர் மெசேஜ் பண்ணுறது, அந்த மெசேஜை பார்க்கும்போது வந்து இவருக்கு ஷாக் ஆகுது, லலிதாவை தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம ஃபோன் பண்ணும்போது அவர் ஃபோன் வேறு எங்கேயாச்சும் இருக்கிற மாதிரி அப்படி காமிச்சிருந்தா ஓகே. அது எப்படி ஒரு எஸ்ஐ கால் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டபிள் எப்படி எடுக்காமல் இருக்கலாம்? அது வந்து இது ரியலி ரொம்ப தப்பான ஒரு இதுதான். ஸோ எனக்கு அது வந்து முரளிக்கிட்ட வந்து பிடிக்கல. ஓகே. ஸோ முரளி வந்து ராஜாவுக்கு கால் பண்ணி அவர் எடுக்கலன்னா அது ஓகே பண்ணலாம். ஆனால் இவர் கால் பண்ணி இவர் எடுக்கலன்னா அது வந்து தப்பு. சரி, அதே மாதிரி பார்த்தோன்னா எதுக்கு வந்து முரளியும் அண்ட் ராஜாவும் ஏன் இவ்வளோ ஷாக் ஆனாங்க? இந்த மாதிரி லலிதா வந்து கமிஷனரோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சோம். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து புரியல. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது புரியல, எதுக்கு 2 பேரும் இவ்வளோ ஷாக் ஆகுறாங்க? ஏன் வந்து கமிஷனரோட மருமகனாக கான்ஸ்டபிள் இருக்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு உரைச்சிது, ஓ முரளி வந்து பார்த்தோன்னா அவன் இல்லீகலாக தானே வந்தான் இந்த ஜாப்புக்கு. ஸோ லீகலாக வந்திருந்தா கூட ஓகே. இல்லீகலாக வரும்போது அது வந்து அந்த கமிஷனரோட மருமகன் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கொஞ்சம் இடிக்கும்ல. ஓகே, எனக்கு தெரிஞ்சு அதுதான். பட் எனக்கு என்னென்னா, ராஜா வந்து எப்பவுமே அந்த கமிஷனரை பார்க்கும்போது இவர் சரியான அவனுக்கு வந்து பிடிக்காது இல்லைங்களா? ஸோ அவரோட கேரக்டர் எப்படி, அதுவும் வந்து நமக்கு தெரியல. வேறு ஏதாவது ரீசன் இருக்கான்றதும் தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த லீகல் அதுதான் வந்து ரீசனாக இருக்கும். லெட்ஸ் சி, பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.